அறிவுமானவர்களே, இன்னைக்கு பாடப்பகுதியை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வழிபாட்டு பாடலோடு ஆரம்பிக்கலாம் வாங்க. சகனாவவதோ சகனௌ புனக்து சக வீர்யங்கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பாடப்பகுதி ஒன்றே குலம் அப்படின்ற செயல் பகுதி. அந்த செயல் பகுதியில் இன்னைக்கு நம்ம என்னென்னலாம் தெரிஞ்சுக்க போகிறோங்க அப்படின்னா, அதாவது மனிதர் அனைவரும் ஒரே இனத்தவர் தான், இந்த உலகத்தை காக்கக்கூடிய இறைவனும் ஒருவனே தான் அப்படின்ற ஒரு கருத்து இந்த பாடப்பகுதியில் இடம்பெற்றிருக்கு. அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோங்க. அது கூட இந்த பாடல் பகுதியை எழுதியவர் யார், அவர் என்னென்ன நூல்கள் எழுதியிருக்காரு, அவரை பற்றிய ஆசிரியர் குறிப்பும் நம்ம இந்த பாடப்பகுதியில் தெரிஞ்சுக்க போகிறோங்க. வாங்க இந்த பாடத்துக்குள்ளார போகலாம். இன்னைக்கு நம்ம 8ஆம் வகுப்பு புதிய தமிழ் புக்கில் இயல் 8ல் இருக்க செயல் பகுதி பார்க்க போகிறோம். இயல் 8ல் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 செயல் பகுதி இருக்குது. ஒன்றே குலம், மெய்ஞான ஒளி. மெய்ஞான ஒளி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் நம்ம ஒன்றே குலம் பார்க்க போகிறோம். ஒன்றே குலம். ஒன்றே குலம் அப்படின்ற இந்த கவிதையை இயற்றியவர் யார் அப்படின்னா திருமூலர். முதல்ல நம்ம நூல் வெளி பார்த்துடலாம். 63 நாயன்மார்களுள் ஒருவராகவும் 14 சித்தர்களுள் ஒருவராகவும் கருதப்படுபவர் யாரு அப்படின்னா திருமூலர். திருமூலர் யாரு அப்படின்னா 63 நாயன்மார்களுள் ஒருவர், அப்புறம் 14 சித்தர்களுள் ஒருவர். யாருன்னா திருமூலர். இவர் இயற்றிய திருமந்திரம் 3000 பாடல்களை கொண்டது. திருமூலர் இயற்றிய திருமந்திரம் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3000 பாடல்களை கொண்டது. திருமூலர் இயற்றிய திருமந்திரம் மொத்தம் எத்தனை பாடல்களை கொண்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா 3000 பாடல்களை கொண்டது. எனவே இந்நூலை தமிழ் 3000 என்பர் அப்படின்னு சொல்றாங்க. அதனால தான் இந்த திருமந்திரத்தை தமிழ் 3000 அப்படின்னு சொல்லுவாங்க. இது 12 திருமுறைகளுள் 10ஆம் திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திருமந்திரம் வந்து பார்த்தீங்கன்னா 12 திருமுறைகளில் 10ஆம் திருமுறையா வைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்றாங்க. திருமந்திரம் என்னும் நூலிலிருந்து 2 பாடல்கள் இங்கு நமக்கு தரப்பட்டுள்ளன. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா திருமூலர் இயற்றிய திருமந்திரத்துல இருந்து ஒரு 2 பாடல் தான் நமக்கு இங்க பாடப்பகுதியா கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம நுழையும் முன் பார்க்கலாம். மனிதர்களிடையே பிறப்பால உயர்வு தாழ்வு பாராட்டுவது தவறானது அப்படின்னு சொல்றாங்க. உலக மக்கள் எல்லாத்தையும் வந்து நம்ம உடன் பிறந்தவர்களா கருதி அன்பு காட்ட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. மற்றவங்களுக்கு ஏற்படும் பசி முதலிய துன்பங்களை தமக்கு ஏற்பட்டதா நினைச்சு அவற்றை போக்க முயல்றது தான் மனிதர்களுடைய சிறந்த கடமையாகும் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் இறை தொண்டுமாகும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கருத்தை விளக்கும் திருமூலருடைய பாடல்கள் தான் நமக்கு இங்க கொடுத்துருக்காங்க. அந்த பாடலை நம்ம பார்க்க போறோம். ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் நன்றே நினைமின் நமனில்லை நானாமே சென்றே புகும்கதி இல்லை நும் சித்தத்து நின்றே நிலைபெற நீர் நினைந்து உய்மினே. படமாட கோயில் பகவர்க்கு ஒன்று ஈயில் நடமாட கோயில் நம்பர்க்கு அங்கு ஆகா. நடமாட கோயில் நம்பர்க்கு ஒன்று ஈயில் படமாட கோயில் பகவர்க்கு அது ஆமே. இந்த பாடலை இயற்றியவர் யாரு அப்படின்னா திருமூலர். இந்த பாடலை நான் இன்னொரு தடவை படிக்கிறேன், கேளுங்க. ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் நன்றே நினைமின் நமனில்லை நானாமே
சென்றே புகும்கதி இல்லை நும் சித்தத்து நின்றே நிலைபெற நீர் நினைந்து உய்மினே. படமாடக் கோயில் பகவர்க்கு ஒன்று ஈயில் நடமாடக் கோயில் நம்பர்க்கு அங்கு ஆகா. நடமாடக் கோயில் நம்பர்க்கு ஒன்று ஈயில் படமாடக் கோயில் பகவர்க்கு அது ஆமே. இந்த பாடலை இயற்றியவர் யாரு அப்படின்னா திருமூலர். இப்போ நம்ம சொல்லும் பொருளும் பார்க்கலாம். நமன் அப்படின்னா யமன் அப்படின்னு அர்த்தம். நமன்னா யமன் அப்படின்னு அர்த்தம். சித்தம் அப்படின்னா உள்ளம் அப்படின்னு அர்த்தம். சித்தம்னா உள்ளம். நம்பர் அப்படின்னா அடியார் அப்படின்னு அர்த்தம். நம்பர்னா அடியார் அப்படின்னு அர்த்தம். படமாட கோயில் அப்படின்னா படங்கள் அமைந்த மாடங்களையுடைய கோயில் அப்படின்னு அர்த்தம். படமாட கோயில் அப்படின்னா படங்கள் அமைந்த மாடங்களையுடைய கோயில் அப்படின்னு அர்த்தம். நானாமே அப்படின்னா கூசாமல் அப்படின்னு அர்த்தம். நானாமேனா கூசாமல். உய்மின் அப்படின்னா ஈடேறுங்கள் அப்படின்னு அர்த்தம். உய்மின் அப்படின்னா ஈடேறுங்கள் அப்படின்னு அர்த்தம். ஈயில் அப்படின்னா வழங்கினாள் அப்படின்னு அர்த்தம். ஈயில் அப்படின்னா வழங்கினாள் அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம பாடலுடைய பொருள் வந்து பார்க்கலாம். ஒன்றே குலமும் அப்படின்னா மனிதர் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே இனத்தவர் அப்படின்னு சொல்றாங்க. ஒருவனே தேவனும் அப்படின்னா உலகை காக்கும் இறைவனும் ஒருவனே அப்படின்னு சொல்றாங்க. தேவன் யார் அப்படின்னா யாருன்னா இறைவன் அப்படின்னு அர்த்தம். மனிதர் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே இனத்தவர். இந்த உலகை காக்கும் இறைவனும் ஒரே ஒருவனே அப்படின்னு சொல்றாங்க. நன்றே நினைமின் அப்படின்னா என்னன்னா இந்த கருத்துக்களை நன்றாக மனதில் நிறுத்துபவர்களுக்கு நன்றே நினைமின்னா இந்த கருத்துக்களை எல்லாத்தையும் மனதில் நிறுத்துபவர்களுக்கு நமன் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. யமனை பற்றிய அச்சம் வந்து தேவையில்லைன்னு சொல்றாங்க. மனிதர் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே இனத்தவர். உலகை காக்கும் இறைவனும் ஒருத்தன் தான். இந்த கருத்துக்களை நல்லா மனசுல வந்து நிறுத்துறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யமனை பற்றிய பயம் வந்து தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் நன்றே நினைமென் நமன் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. நானாமே சென்றே புகும் கதி இல்லை நும் சித்தத்து அப்படின்னா என்னன்னா கூசாமல் செல்ல வேண்டிய நல்வழி இதைவிட வேறில்லை. நாணமே அப்படின்னா கூசாமல் அப்படின்னு அர்த்தம். கூசாமல். நாணமே அப்படின்னா கூசாமல். சென்றே புகும் கதி கூசாமல் செல்ல வேண்டிய நல்வழி. புகும் கதி நல்வழி இல்லை நும் சித்தத்து அப்படின்னா சித்தத்து அப்படின்னா என்ன? சித்தம்னா என்ன? உள்ளம் அப்படின்னு அர்த்தம். கூசாமல் செல்ல வேண்டிய நல்வழி இதைவிட வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. சித்தத்து அப்படின்னா என்னன்னா நும் சித்தத்து அப்படின்னா என்னன்னா உலகத்து மக்களின் உள்ளத்தில் அப்படின்னு அர்த்தம். நும் சித்தத்துனா உலகத்து மக்களின் உள்ளத்துல நின்றே நிலை பெற நீர் நினைந்து உய்மினே அப்படின்னு சொல்றாங்க. உய்மினே அப்படின்னா என்னன்னா ஈடேறுங்கள் அப்படின்னு அர்த்தம். உலகத்து மக்களுடைய உள்ளத்துல நிலை பெற்று வாழ வேண்டும் அப்படின்னா இதை நினைச்சு ஈடேறுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த உலகத்து மக்களுடைய உள்ளத்துல நிலை பெற்று வாழணும் அப்படின்னா இது எல்லாத்தையும் நினைச்சு ஈடேறுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. உலகத்து நும் சித்தத்து நின்றே நிலை பெற நீர் நினைந்து உய்மினே அப்படின்னா உலகத்து மக்களுடைய உள்ளத்துல நிலை பெற்று வாழ வேணும் அப்படின்னா இவற்றை வந்து நினைத்து ஈடேறுங்கள்னு சொல்றாங்க. எதை நினைத்து? மனிதர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே இனத்தினர். இந்த உலகை காக்கும் இறைவனும் ஒருத்தன் தான். இந்த கருத்தை வந்து நல்லா மனசுல நிறுத்துறவனுக்கு யமனை பத்தின பயம் வந்து தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க. கூசாமல் செல்ல வேண்டிய நல்வழி வந்து பார்த்தீங்கன்னா இதை விட வேறு எதுவும் இல்லை. உலகத்து மக்களுடைய உள்ளத்துல நிலை பெற்று வாழணும் அப்படின்னா இதை எல்லாத்தையும் நினைத்து வந்து ஈடேறுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. படமாட கோயில் பகவர்க்கு ஒன்று ஈயில். பகவர்க்கு அப்படின்னா என்ன? இறைவன் அப்படின்னு அர்த்தம். பகவர்க்குன்னா இறைவனுக்கு. படமாட கோயில் அப்படின்னா என்னன்னா படங்கள் அமைந்த மாடங்களையுடைய கோயில் அப்படின்னு அர்த்தம். படமாட கோயில்னா படங்கள் அமைந்த மாடங்களையுடைய கோயில் அப்படின்னு அர்த்தம். படங்கள் அமைந்த மாடங்களையுடைய கோயில்ல வீற்றிருக்கும் இறைவனுக்கு ஒரு பொருளை காணிக்கையாக செலுத்தினால் அது படமாட கோயில் பகவர்க்கு ஒன்று ஈயில் அப்படின்னா படமாட கோயில்ல வீற்றிருக்கும் இறைவனுக்கு ஒரு பொருளை வந்து காணிக்கையாக செலுத்தினால் அது நடமாட கோயில் நம்பர்க்கு அங்கு ஆக அப்படின்னா நம்பர்க்கு அப்படின்னா என்ன? அடியார் அப்படின்னு அர்த்தம். நம்பர்னா யாரு? அடியார் அப்படின்னு அர்த்தம். நடமாட கோயில் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அது நடமாடும் கோயிலாகிய உடம்பையுடைய அடியாருக்கு சேராது அப்படின்னு சொல்றாங்க.
அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, "படமாட கோயில் பகவர்க்கு ஒன்று ஈயில், நடமாட கோயில் நம்பர்க்கு அங்கு ஆக" அப்படின்னா, படங்களை அமைந்த மாடங்களையுடைய கோயில்ல வீற்றிருக்கும் இறைவனுக்கு ஒரு பொருளை வந்து நம்ம காணிக்கை செலுத்தினா, அது வந்து நடமாடும் கோயிலாகிய உடம்பை உடைய அடியாருக்கு வந்து சேராது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது படமாட கோயில்னா என்ன? படங்கள் அமைந்த மாடங்களுடைய கோயில். பகவர்க்குன்னா என்ன? இறைவனுக்கு. ஈயில்னா இறைவனுக்கு ஒரு பொருளை வந்து காணிக்கையாக செலுத்தினால், ஒரு இறைவனுக்கு ஒரு பொருளை காணிக்கையாக வழங்கினால், அது வந்து பார்த்தீங்கன்னா, நடமாட கோயில் நம்பர்க்கு அங்கு ஆக. நடமாட கோயில்னா என்ன? நடமாடும் கோயிலாகிய உடம்பையுடைய அடியாருக்கு சேராது அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் நடமாட கோயில் நம்பர்க்கு ஒன்று ஈயில். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, நடமாடும் கோயிலாகிய உடம்பை உடைய அடியாருக்கு, அடிகளாகிய மக்களுக்கு கொடுப்பது கோயிலில் இருக்கும். அதாவது நடமாட கோயில் நம்பருக்கு ஒன்று ஈயில், படமாட கோயில் பகவர்க்கு அது ஆமே. படமாட கோயில்னா என்ன? படங்களை அமைந்த மாடங்களை உடைய கோயில்ல இருக்கும் இறைவனுக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நடமாடும் கோயிலாகிய உடம்பை உடைய அடியாருக்கு வந்து ஒண்ணு, அடியாராகிய மக்களுக்கு நம்ம கொடுப்பதன் மூலம் படங்களை அமைந்த மாடங்களுடைய கோயில்ல இருக்கும் வீற்றிருக்கும் இறைவனுக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்றாங்க. அதான் நடமாட கோயில் உன் நம்பருக்கு ஒன்று ஈயில். நடமாடும் கோயிலாகிய உடம்பை உடைய அடியாருக்கு ஒன்று நம்ம கொடுக்கும்போது அது வந்து பார்த்தீங்கன்னா, படமாட கோயில் பகவர்க்கு அது ஆமே. அதாவது படங்கள் அமைந்த மாடங்களுடைய கோயில்ல வீற்றிருக்கும் இறைவனை வந்து சேரும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, மனிதர் வந்து எல்லாருமே வந்து ஒரே இனத்தினர் தான். இந்த உலகை காக்கும் இறைவனும் ஒருத்தன் தான். இந்த கருத்தை வந்து நம்ம நல்லா மனசுல வந்து நிறுத்துறவங்களுக்கு யமனை பத்தின பயம் வந்து தேவையில்லைன்னு சொல்றாங்க. கூசாம செல்ல வேண்டிய நல்ல வழி இதைவிட வேறு எதுவுமே இல்ல அப்படின்னு நினைச்சு உலகத்து மக்களின் உள்ளத்தில் நிலை பெற்று வாழ வேண்டும் அப்படின்னா, இதை எல்லாத்தையும் நினைத்து வந்து ஈடேறுங்கள்னு சொல்றாங்க. அப்புறம் படங்கள் படங்கள் அமைந்த மாடங்களுடைய கோயில்ல வீற்றிருக்கும் இறைவனுக்கு நம்ம ஒரு பொருளை வந்து காணிக்கையா கொடுத்தோம் அப்படின்னா, அது நடமாடும் கோயிலாகிய உடம்பையுடைய அடியாருக்கு வந்து சேராது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நடமாடும் கோயிலாகிய உடம்பை உடைய அடியார்களாகிய மக்களுக்கு நம்ம வந்து ஒரு பொருளை வந்து கொடுக்கும் பொழுது, அது படங்கள் அமைந்த மாடங்களுடைய கோயில்ல இருக்கும் இறைவனுக்கு வந்து அது சேரும் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் இந்த பாடலுடைய பொருள். மேலும் இந்த மாதிரி அப்டேட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, முத்துக்குமார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ. ஒன்றே குலம் பாடப்பகுதியில் நம்ம என்னென்னலாம் தெரிஞ்சுக்கிட்டங்க, இந்த பாடத்தில் நம்ம என்னென்னலாம் தெரிஞ்சுக்கிட்டங்க அப்படின்னா, மனிதன் அனைவரும் ஒரே குலத்தை சேர்ந்தவர், ஒரே இனத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்றது, இறைவன் வந்து ஒருவனே அப்படின்றதும், மனிதர்கள் எல்லாம் ஒரே இனத்தவர், உலகை காக்கும் இறைவனும் ஒருவனே. இக்கருத்துக்களை நம் மனதில் வந்து யார் வந்து நிறுத்திக்கிறாங்களோ அவங்க வந்து யமனை பற்றிய எந்த அச்சமும் பட தேவையில்லை. அடுத்தவங்கள பார்த்து பயப்படணும் அப்படின்றத எதுவுமே கிடையாது அப்படின்றத இந்த பாடப்பகுதியில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோங்க. அதே மாதிரி படங்கள் அமைத்த மாடங்கள் வந்து கோயில்கள் வந்து வீட்டில் இருக்கக்கூடிய இறைவனுக்கு ஒரு பொருளை காணிக்கையாக செலுத்துறதை விட தன்னுடைய உடல், அதாவது ரொம்ப ஏழையாக இருக்கக்கூடியவங்களுக்கு உணவளிக்கக்கூடியது மக்களுக்கு வந்து நம்ம கொடுக்கறது வந்து இறைவனுக்கே கொடுக்குற மாதிரி அதுக்கு சமம் அப்படின்றது இந்த பாடப்பகுதியில் நம்ம பார்த்தோங்க. அதுக்கப்புறம் அதாவது இந்த திருமந்திரத்தை எழுதியவர் வந்து திருமூலர். இதில் வந்து 3000 பாடல்கள் இருக்குது. அதனால் இது வந்து தமிழ் 3000 அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இவர் 63 நாயன்மார்கள்லையும் ஒருத்தர், 15 சித்தர்கள்லையும் ஒருத்தர் அப்படின்ற இதெல்லாமே நம்ம இந்த பாடப்பகுதியில் தெரிஞ்சுக்கிட்டோங்க. இதோட இந்த பாடப்பகுதி நிறைவுறுது. இதை தொடர்ந்து நமக்கு ஒரு எக்ஸசைஸும் அது கூட அதனுடைய நிறைவு பகுதியாக நம்மளுடைய அந்த வழிபாட்டு பாடலோட அந்த பாடப்பகுதியை நம்ம நிறைவு பெற்றலாம். நன்றி.
comfortably and bring your hands straight forward at shoulder height and raise your thumbs. Look at your thumbs. Slowly spread apart your hands. Look at your left and right thumbs alternatively while spreading your hands apart. Bring your hands together, continuing to look at your left and right thumbs alternatively. Close your eyes and rest for some time. ஓம் நம சிவாயப்பா. இயல் 8 ஒன்றை குலம் புத்தக பயிற்சி பார்க்கலாம். சரியான விடையளி. அறநெறியில் வாழ்பவர்கள் உயிரை கவர வரும் நமனைக் கண்டு அஞ்ச மாட்டார்கள். ஒன்றே குலம் என்று கருதி வாழ்வதே மனித பண்பாகும். நமன் இல்லை எப்படி பிரிக்கலாம்? நமன் கூட்டல் இல்லை. நம்பருக்கு கூட்டல் அங்கு எப்படி சேர்த்து எழுதுவது? நம்பர்க்கங்கு. அதாவது நம்பர்னா அடியவர், சரியா? அடியவர்களுக்கு. நம்பருக்குன்னா அடியவருக்கு அப்படின்னு அர்த்தம். குருவினா யாருக்கு யமனை பற்றிய அச்சம் இல்லை? இப்போ குறிச்சிருக்கலப்பா, இதுதான் குருவினா 1. மனிதர் அனைவரும் ஒரே இனத்தினர், உலகை காக்கும் இறைவனும் ஒருவனே. இக்கருத்துக்களை நன்றாக மனதில் நிறுத்துபவர்களுக்கு யமனை பற்றிய அச்சம் தேவை இல்லை அல்லது அச்சம் இல்லை அப்படின்னு போட்டு முடிக்கலாம். 2வது, மக்களின் உள்ளத்தில் நிலை பெற்று வாழ விரும்புபவர் செய்ய வேண்டியது யாது? குருவினா 2 இதுதான். இதை எழுதி கடைசியில் இவற்றை நினைந்து ஈடேறுங்கள் அப்படின்னு இருக்கு இல்லையா? இதை நீங்கள் எப்படி மாற்றலான்னா, இவற்றை நினைத்து செயல்பட வேண்டும் அப்படின்னு போட்டுக்கலாம். ஈடேறுங்கள் இருக்குல்ல, இதுக்கு பதிலாக செயல்படுங்கள் அல்லது செயல்பட வேண்டும் அப்படின்னு முடிச்சிடலாம். செயல்பட வேண்டும் அப்படின்னு எழுதலாம், சரியா? இப்படி எழுதினாலும் தவறு ஒன்றும் இல்லை. சிறுவினா மக்களுக்கு செய்ய வேண்டிய தொண்டு குறித்து திருமூலர் கூறுவது யாது? இப்போ குறிச்சிருக்கோம் இல்லையா? இதுதான் சிறுவினா 1. இந்த நூல்வெளியை நிரப்புக போல படிச்சுக்கோங்க, சரியா? முடிஞ்சால் நிரப்புக மாதிரி உங்களுடைய ஏட்டை எழுதி வச்சுக்கோங்க. முக்கியம் இந்த நிரப்புக நல்லா படிச்சுக்கோங்க, நூல்வெளியை நல்லா படிச்சுக்க. நன்றி நம சிவாயா.